சென்னை துறைமுகத்தில் இருந்த வாயு கசிவு காரணமா தலைமைச் செயலகம் சாலையில புகை மூட்டம் ஏற்பட்டுச்சு. இதனால பொதுமக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டதா அச்சமடைஞ்சாங்க. நடந்தது என்ன அப்படிங்கிறது தொடர்பா இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது சென்னை தலைமைச் செயலகம் வழக்கம் போலதான் இன்னைக்கும் செயல்பட்டு இருந்துச்சு. வழக்கம் போல மனு கொடுக்கறதுக்காக அங்க ஏராளமான மக்கள் எல்லாமே கூட வந்திருந்தாங்க. சாலையில நடந்து போறவங்களா இருந்தாலும் சரி, வாகனத்துல பயணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் டேவா தான் இன்னைக்கு இது ஆரம்பிச்சது. ஆனா இது காலையில 10 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு காலையில ஒரு 11 மணி அப்ப திடீர்னு மக்கள் சுவாசிக்க முடியாம தவிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு இருமல், இன்னொரு சிலருக்கு குமட்டல், இதெல்லாம் ஏற்பட ஏதோ இங்க பிரச்சனை தெரிய வருது. உடனே அதிகாரிகள், காவல்துறையினர்னு எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. மக்கள் தங்க கிட்ட இருக்கிற துணிகளை கொண்டு முகத்தை மூடிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, எதனால இப்படி ஆகிருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த காட்சிகளை முதல்ல நம்ம பார்ப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு துர்நாற்றம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியோடு அங்கே நடக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். மக்கள்லாம் இப்படி சுவாசிக்கவே சிரமப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு தலைமைச் செயலகம் முழுக்க ஒரே புகைமூட்டமாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா உடனடியாக அங்கே தீயணைப்பு வீரர்கள் வராங்க. தீயணைப்பு வாகனத்தில் எங்கேருந்து இந்த வாயு கசிவு வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக வாயு கசிவை கட்டுப்படுத்துகிற செயலில் ஈடுபடுறாங்க. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அதாவது இந்த வாயு கசிவு சென்னை துறைமுகம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல இருந்து வெளிவந்திருக்கிற வாயு அப்படின்னு சொல்லப்படுது. வெளியேறின வாயு அப்படிங்கிறது சல்ஃபேட் வாயு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ல இருந்து வரக்கூடிய சல்ஃபேட் வாயு கசிவு அதிக துர்நாற்றத்தோட இருக்கும். அதே நேரம் இந்த வாயு காற்றுல கலந்து மனிதர்களை சுவாசிக்கும் பொழுது கண்ணெரிச்சல், தொண்டை வலி, இருமல், குமட்டல் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமா ஒருவேளை நம்ம இந்த காற்றை சுவாசிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மயக்கமும் வரும். அதனால தான் துறைமுகத்திலிருந்து வெளியேறின வாயு காற்றுல கலந்ததுனால அது தலைமைச் செயலகத்தில் இருந்த மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அடுத்தபடியா உடனடியா இந்த மாதிரியான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக உடனடியா வந்த தீயணைப்பு துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, வாயு கசிவு ஏற்பட்ட இடத்துல தண்ணீரை பீச்சி அடிச்சோம், ரசாயன பொருட்களை தூவியும் வாயு கசிவை தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. மறுபடியும் வாயு கசிவு ஏற்படாத வகையில அடுத்த கட்ட நடவடிக்கையும் அவங்க தீவிரப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தலைமை செயலகத்தை சுற்றியிருந்த மக்களை பாதுகாப்பா அப்புறவும் படுத்தியிருந்தாங்க. மருத்துவ உதவி தேவைப்பட்டவங்களுக்கு உடனடியா ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டு முதல் உதவியும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு சில நிமிடங்கள்ல வாயு கசிவு முழுமையா சரி செய்யப்பட்டு நிலைமையையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சில நிமிடங்கள்ல மறுபடியும் இயல்பு நிலையும் திரும்பிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த அரை மணி நேரத்துல என்ன நடந்துச்சு, எப்படி அவங்க சிரமத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத அங்க இருந்த மக்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம கேட்கலாம். என் பேர் தீனாதேலன். எங்கள் வீடு சத்யா நகர், இந்த லோக்கல் ஏரியா தான். இது செகண்ட் டைம் நடக்கிறது. ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நடந்து காற்று இந்த பக்கம் இருந்ததுனால ஃபஸ்ட்டே அது மாதிரி தான் குழந்தை மூச்சு விட முடியல, நெஞ்சு எரிச்சல். இது செகண்ட் டைம். இந்த சல்பர் கொட்டி வச்சு பேலூற்று வாரும்போது உராய்வு ஏற்பட்டு அதனால இந்த மாதிரி எரிஞ்சிடுது அப்படி சொல்கிறாங்க. கேட்டால் இந்த தடவை வந்துச்சு, அந்த தடவை காற்று. ஆமாம், இந்த தடவை காற்று வந்துச்சு. அங்கே இருந்தோம், நான் ஆட்டோ டிரைவர் தான், நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்தது. அதனால தான் திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே. ஆனால் இங்கே வரல. போன வாட்டி இங்கே தான் இந்த சைடு அதிகமாக இருந்தது, அந்த சைடு இல்லை. காற்று சுவாசிக்கும் போது நெஞ்சு மூச்சு திணறும், நெஞ்சு எரியுது, கண்ணெலாம் எரியும் அது சுவாசிக்கும் போது.
போன வாட்டியே நாங்கள் இங்கேருந்து குழந்தைங்களெல்லாம் தூக்கின்னு பீச் சைடு போயிட்டோம். ஏன்னா அது 4 பக்கமும் காற்று அப்படின்ட்டு போயிட்டோம் போன வாட்டியே. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நடக்குது. ஒரே புகைப்பா, வெளியே டப்பாசு ஒடிக்கிறாங்கன்னு அந்த புகை தான் பார்த்தா புகை நிறையா வருது. மக்களுங்களாம் தவிக்கிறாங்க. இது எப்படி இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்களுக்கு. தொண்டெல்லாம் கரக்கரனுக்குது, ஒரே எரிசல் பாரு, உடம்புலாம் எரிசல், தொண்டை எரிசல், கரக்கரனுக்குது, தலைவலி வருது. எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்களுங்களாம் தவிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது நாம என்ன பண்ணோம்னா, அடுத்து இந்த காற்றை சுவாசிச்சா மக்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பொறியாளர் பிரபுகாந்தி அவர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அவர் சொன்ன சில விஷயங்கள் என்னன்னா, அதாவது இது அங்க ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால இந்த காற்றை அவங்க சுவாசிச்சிருந்தாங்கன்னா பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்க மருத்துவரை அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான யூடியூப் லிங்க் கூட நம்மளுடைய தந்தியில இருக்கு, நீங்க அதற்கு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் விரிவா சொல்லியிருந்த விஷயம். அதே மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஒருவேளை ரொம்ப நாளா அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா கண்டெய்னர், அதுல வந்து ஆக்சிஜன் போகாம இருக்கிறப்ப இந்த மாதிரியான வாயு கசிவுலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இன்னைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால உரிய பாதுகாப்போட மற்ற கண்டெய்னர்லாம் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் விளக்கியிருந்தார். இப்ப இதுக்கிடையில தான் சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல இருந்த சல்பேட் காற்றுல கசிஞ்சிருக்கு. கடும் வெப்பத்தினால தான், அந்த கடும் வெப்பத்தினுடைய தாக்கத்தினால தான் இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு துறைமுகம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா இந்த காற்றுல வாயு கலந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும், நைட்ரஜன் டை ஆக்சைடும் அமோனியாவும் வாயு காற்றுல கலக்கப்பட்டிருக்கிறதாகவும் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கின சுற்றுவட்டாரத்துல 2.5 அப்புறம் 10 நுண்துகள்கள் அப்புறம் இந்த மாதிரியான நைட்ரஜன் ஆக்சைடு இது எல்லாமே காற்றுல கலந்திருக்கிறதாகவும் இதை வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்களும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இனி பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது, நாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டோம். அந்த வாயு கசிவு ஏற்பட்ட இடத்துலலாம் நாங்க வந்துட்டு ரசாயன பொடியை கொட்டியாச்சு, அதே மாதிரி தண்ணீரை பீச்சி அடிச்சு நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டோம். அந்த இடத்துல இருந்து இப்ப எந்த லீக்கேஜும் இல்லை அப்படிங்கிறதுலையும் உறுதி செஞ்சிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆனா அதே நேரம் இப்ப நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வகம் அப்படிங்கிற வாகனமும் நடமாடும் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் அப்படிங்கிற மொபைல் யூனிட் வாகனமும் துறைமுகத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. ஏன் இது அதுதான் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது, வாயு கசிவுலாம் ஏற்படுது அப்படின்னா இந்த வாகனங்கள் என்ன பண்ணுனா 24 மணி நேரம் சம்பந்தப்பட்ட இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க. அங்க காற்றினுடைய தரத்தினுடைய அளவு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ரிப்பீட்டடா செக் பண்ண செய்வாங்க. அதுக்கப்புறமா ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 3 நாள் கழிச்சு 3வது நாள், இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னையில இருந்து 3வது நாள் மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. அதுல காற்றுல எந்த வாயுவும் இல்ல, எந்த வாயு கசிவும் வந்து மிக்ஸ் ஆகல அப்படின்னு தெரிய வரும்பொழுது அதிகாரப்பூர்வமா அந்த வாகனங்களை திரும்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் சென்னையினுடைய ஒரு முக்கியமான இடங்களை ஒன்னா சொல்லப்படக்கூடிய அடையாளமா ஒன்று சொல்லப்படக்கூடிய தலைமை செயலகத்துக்கிட்ட இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருந்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.